Hi, நான் Adeeb. Tech Update episode number 3. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மார்ச் மாதத்தில் லான்ச் பண்ண போகிற ஃபோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்ச் 23ஆம் தேதி ஒன்ப்ளஸோட இந்த வருஷத்தை ஃப்ளாக்ஷிப் ஃபோனான OnePlus 9, OnePlus 9 Proங்கிற ரெண்டு ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா OnePlus ஒரு ஸ்மார்ட் வாட்சும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த OnePlus 9 Proட ஃபோட்டோஸ் எல்லாமே OnePlus இப்போ ஒஃபிஷியலாக ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் மிஸ்ட் கலர் வேரியண்டோட ஃபோட்டோஸ் தான் OnePlus இப்போ ஒஃபிஷியலாக ட்விட்டரில் போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragonோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 888 ப்ராசஸர் தான் அதில் வருது. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். அப்புறமா இதில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் வரப்போகுது. அப்புறமா 65 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அந்த 65 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை OnePlus பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அது இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இப்போ வர ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இது ஃபஸ்ட்டு ஐஃபோன் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஐஃபோனோட 12 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலை. இதை சாம்சங் கலாய்ச்சாங்க. ஆனால் சாம்சங் லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் அவங்க இன்க்ளூட் பண்ணல. OnePlusம் இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா OnePlus அவங்களோட ஃபோன்ஸ் கூட சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு தான் இப்போ தெரிய வந்துச்சு. அப்புறமா இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா QHD+ ரெசல்யூஷன் இருக்கிற டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வரப்போகுது. 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பஞ்சோல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் தான் இந்த ஃபோனோட பஞ்சோல் கேமரா வருது. இந்த ஃபோனோட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட IMX789 சென்சர் தான் இதில் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlusோட 9 சீரிஸுக்கு 2 வருஷத்தை வேரண்டி இப்போ சைனாவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியா லான்ச் பண்ணுற டைமில் 2 வருஷம் வேரண்டி இருக்கும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட ஃபோன்ஸுக்கு இதே மாதிரி 2 வருஷம் வேரண்டி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டுமே 2 வருஷம் வேரண்டி அவங்களோட ஃபோன்ஸுக்கு கொடுக்கறதில்ல. Xiaomi தான் இந்தியாவில் லான்ச் பண்ண Redmi 7Aக்கு 2 வருஷம் வேரண்டி கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா Redmi 6A ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக தான் Redmi 7A லான்ச் பண்ணாங்க. இந்த 2 ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதுக்காக தான் இந்த 2 வருஷம் வேரண்டி கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த டெக் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ Poco X3 Proங்கிற ஒரு மாடலை மார்ச் 22ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் தான் இந்த Poco X3 Proங்கிற மாடல். இதில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcommோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான Qualcomm Snapdragon 860 தான் இதில் வர ப்ராசஸர். இந்த Poco X3 Proல பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோனாக மட்டும்தான் இந்த Poco X3 Pro வரப்போகுது. இதே மாதிரி போக்கோவில் வந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா Poco F1ங்கிற ஒரு மாடலும் இதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த Poco F1ஓட சக்ஸஸராக தான் அந்த Poco X3 Proங்கிற ஒரு மாடல் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் X சீரிஸில் அந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறமா இந்த ஃபோனோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 8GB RAM வேரியன்ட், 128GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வரப்போகுது. அப்புறமா இந்த ஃபோனில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கும். அப்புறமா இந்த ஃபோனில் ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ஒரு கோட் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. பாக்கி இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், மேக்ரோ லென்ஸ், டெப்த் சென்சர் தான் வரப்போகுது. அப்புறமா இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Full HD+ ரெசல்யூஷன் இருக்க டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஃபோனில் இருக்கும். இந்த ஃபோனில் வரத AMOLED டிஸ்பிளேவா LCD டிஸ்பிளேவாங்கிறது தெரியல. ஆனால் AMOLED டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் ஒரு LCD டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த டெக் அப்டேட் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 24ஆம் தேதி Realme 8, Realme 8 Proங்கிற 2 ஃபோன்ஸ் இப்போ Realme லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த Realme 8 பார்த்தீங்கன்னா Realme 7ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் Realme 8 லான்ச் பண்ண போகிறாங்க. Realme 7ல் இருக்க சேம் ப்ராசஸர், சேம் பேட்டரி தான் Realme 8லையும் வரப்போகுது. ஆனால் இதில் வர கேமரா செட்டப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கேமரா அலைன்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமா இதில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் Realme 8ல் கொடுத்துருக்காங்க. அது ஏன் இங்கே ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Redmi 10 சீரிஸில் எல்லாமே AMOLED டிஸ்பிளே தான் வருது. அப்போ Realme கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுத்தே ஆகணும். அதனால தான் Realme இப்போ ஒரு AMOLED டிஸ்பிளே Realme 8ல் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா Realme 8ல் பெருசாக ஒரு அப்கிரேடும் கொண்டு வரல. Realme 8ஓட அன்பாக்சிங் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் லீக் ஆகிருக்குது. அப்புறமா Realme 8 Proல பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்புறமா 108 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமராவும் இதில் இருக்கும். Realmeயோட ஃபர்ஸ்ட் 108 மெகாபிக்சலுக்கான ஃபோன் தான் இந்த Realme 8 Proங்கிற மாடல். Realme 8 Proல 5G சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா Redmi 10 சீரிஸுக்கு காம்படிஷனாக Realme 8 சீரிஸ் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 5G இல்லை. அப்போ Realme 5G தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. Redmi 10 சீரிஸ்லேயே 5G இல்லை, நம்ம எதுக்கடா 5G கொடுக்கணும்னு சொல்லி Realme 8 Proல 5G தராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத. அப்போ இவ்வளோ தான் இன்றைக்கான இந்த வீடியோ. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.